ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் கொரியன் மூவி இது 2003 ரிலீஸ் ஆன ஓல்டு பாய். இந்த படத்தோட ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. இப்போ வாங்க நம்ம இந்த கல்ட் கிளாசிக் மூவிக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி பார்க்கறதுக்கு முன்னாடி நான் ஏன் இதை ஒரு கல்ட் கிளாசிக் மூவின்னு சொன்னேன்னா, இந்த படம் ரிலீஸ் ஆன டைம் பார்த்தீங்கன்னா 2003. அந்த காலகட்டத்தில் நம்ம டெக்னாலஜிஸ், சினிமா எடுக்கிறதுக்கு யூஸ் பண்ண கேஜெட்ஸ் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கே நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்படிப்பட்ட காலகட்டத்திலேயே இப்படி ஒரு க்ரைம் த்ரில்லர் படத்தை வேறு மாதிரி எடுத்திருக்காரு டைரக்டர். அதனால தான் இந்த படத்தை நான் கல்ட் கிளாசிக் படம்னு சொன்னேன். இதை நம்ம எத்தனை தடவை பார்த்தாலும் நமக்கு போரே அடிக்காமல் போயிட்டுருக்கோம். வாங்க இப்போ நம்ம இதோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரிக்குள்ளே போவோம். இதோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கார். அவரை ஒருத்தங்க பிளான் பண்ணி கடத்தி ஒரு ரூமுக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. அந்த டிவி மூலமாகவே அவருக்கு 3 வேளை சாப்பாடை மட்டும் அவங்க போட்டுட்ருக்காங்க. அதாவது கடத்தினவங்க 14 வருஷம் கழித்து தான் அந்த ரூம்லேருந்து அவர் தப்பிச்சு வெளியே வராரு. அவர் எப்படி தப்பிச்சு வெளியே வந்தார், யார் அவங்கள அப்படி கடத்தி வச்சது, எதனால் இப்படி வச்சுருந்தாங்க, இதனால் கடத்தி வச்சதுங்களுக்கு என்ன லாபம், இதை பற்றிலாம் நம்ம ஹீரோ கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதுதான் இந்த படத்தோட ஹார்ட் ஆஃப் த ஸ்டோரி. இந்த படத்தில் நான் நிச்சயமாக நெகட்டிவ்னு எதுவுமே சொல்ல போகிறது இல்லைங்க. ஏன்னா நான் இப்போ ரீசெண்டாக இந்த படம் பார்க்கப்போ அவ்வளோ த்ரில்லிங்காக இருந்தது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எப்படா 2003 அந்த காலகட்டத்திலேயே இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு டேரக்டர். இப்போ பார்த்தா கூட நமக்கு அள்ளுவிடும், அந்தளவுக்கு டேரக்டர் எடுத்து வச்சிருக்காரு. அதுதான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் ப்ளஸ் பாயிண்ட்னு நான் சொல்லுவேன். அண்ட் இந்த படத்தில் நடித்த ஆக்டர்ஸ், நம்ம ஹீரோவாக இருக்கட்டும், நம்ம ஹீரோவை கடத்தி வச்சவங்களாக இருக்கட்டும், எல்லாரோட ஆக்டிவை பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க. நம்ம அதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அதாவது எப்படி சொல்கிறது, இப்போது நம்ம ஒரு கேரக்டர் எடுத்துக்கிட்டோம்னா இந்த ஆள் இந்த கேரக்டரை வாழ்ந்திருக்கான்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான் இந்த படத்தில் ஹீரோ அந்த கேரக்டரை வாழ்ந்திருக்காரு. அவர் பிஸ்னஸ் பண்ணுறப்போ பிஸ்னஸ் மேனாக வாழ்ந்திருக்காரு. அவரை கடத்தி ஒரு ரூம்குள்ளே அடைச்சி 14 வருஷம் கழித்து திருப்பி வெளியே வரும்போது எப்படி ஒரு ஆள் நடந்து போனோம் அதே மாதிரி அச்சு பிசுறாமல் நடந்திருக்காரு. அண்ட் அந்த ரூம்குள்ளே தான் மட்டும் தனிமையில் இருக்கிறதுனால ஒரு ஆள் எவ்வளோ மென்டலி அஃபெக்ட் ஆவானோ அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப தத்ரூபமாக டைரக்டர் வாங்கியிருக்காரு நம்ம ஹீரோட்டேருந்து. அண்ட் நம்ம ஹீரோவும் போதும் போதும் சொல்கிற அளவுக்கு நடிப்பாக கொடுத்துருக்காரு. நம்ம அதில் எந்த நெகட்டிவுமே சத்தியமாக சொல்ல முடியாதுங்க. அவர் அந்த ரூம்குள்ளேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் தன்னை யார் இப்படி பண்ணாங்க, அவங்கள தேடி கண்டுபிடிக்கிற அந்த ரிவெஞ்சு சீன், அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. பொதுவாக நம்ம தமிழ் படங்களில் வர மாதிரி நைய படைச்ச இந்த ரிவெஞ்சு சீன் மாதிரி இல்லாமல் இது கொஞ்சம் நேச்சுரலாகவே இருந்தது. அந்த விஷயத்தில் நம்ம நிச்சயமாக அதை பாராட்டியே ஆகணும். இந்த படத்துக்கு அடுத்த ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோரி. அதாவது டைரக்டர் இப்படி ஒரு க்ரைம் த்ரில்லரை எப்படி எழுதணுமோ அந்த மாதிரி எழுதி, முக்கியமான விஷயம் ஸ்க்ரீன் பிளேவும் வேறு லெவலில் கொண்டு போயிருக்காருங்க. அந்த விஷயத்தில் நிச்சயமாக டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இவரோட ஸ்க்ரீன் பிளேக்கு கண்டிப்பாக நம்ம 90 மார்க்கே கொடுக்கலாம். ஸ்க்ரீன் பிளே மட்டும் இல்லை, ஸ்டோரிக்குமே நம்ம நல்ல மார்க் கொடுக்கலாம். சில பேர் ஸ்டோரி சூப்பராக எழுதியிருப்பாங்க, ஸ்க்ரீன் பிளே சொதப்பிடுவாங்க. சில பேர் ஸ்க்ரீன் பிளே சூப்பராக இருக்கும், ஆனால் ஸ்டோரியில் கொஞ்சம் சொதப்பியிருப்பாங்க. நம்ம ஆள் இப்படி இந்த ரெண்டுலேயுமே கான்சென்ட்ரேட் பண்ணி வேறு லெவலில் நல்ல அவுட்புட் கொடுத்துருக்காரு. அதுக்கு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர். படத்தோட கிளைமேக்ஸை நான் பார்க்கும்போது சத்தியமாக எனக்கு அள்ளு விட்டுருச்சு. அப்படி ஒரு டேர்னை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அந்த அளவுக்கு ஒரு ட்விஸ்ட்டும் டேர்னும் சூப்பராக கொடுத்துருக்காரு டைரக்டர். மறக்காமல் இதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த டேர்ன் பார்த்துட்டு ப்ரோ இது உண்மையிலே சூப்பராக இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் இந்த மாதிரி உங்களோட கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு போங்க மறக்காமல். இன்னொரு முக்கியமான ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவை ஒரு ரூம்குள்ளே அடைச்சி வச்சதுக்கப்புறம் அந்த ரூமில் நடக்கிற விஷயங்களை அவங்க காட்டுற விதம் நம்மளை கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை. ஒரே ரூமில் இருந்தால் சில நேரம் பார்த்தா நமக்கே போர் அடிச்சிடும். என்னடா இது ஒரு ரூமில் டிவி மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவுமே இல்லை, சாப்பிட்றான் சும்மா இருக்கான், இப்படியே தான் நமக்கு தோணும். ஆனால் இந்த மாதிரி தாட் நமக்கு வராத அளவுக்கு டைரக்டர் பார்த்துக்கிட்டாரு. அது இந்த படத்துக்கு இன்னொரு கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட்னே நான் சொல்லுவேன். இந்த படத்தில் டைரக்டர் நம்ம வாழ்க்கை ஜேர்னியை அவ்வளோ நேச்சுரலாக அழகாக காட்டியிருப்பார். அது பார்க்கும்போது நல்லா ரசிக்கும்படியாக இருக்கும். அண்ட் இந்த ரிவெஞ்சுக்கான காரணம் சும்மா எடுத்தோம் கவுத்தோன்னு நம்ம தமிழ் படங்களில் இல்லாமல் சூப்பராக ஒரு ஒர்த்தாக இருந்தது. சரி, இந்த மாதிரி விஷயத்துக்கு ரிவெஞ்ச் எடுத்தால் தப்பு இல்லைன்ற அளவுக்கு ஒர்த்தாக காட்டியிருக்காரு டைரக்டர். அதை நம்ம நிச்சயமாக பாராட்டி ஆகணும். இன்னொரு முக்கியமான விஷயம், ஃப்ளாஷ்பேக் நம்ம கொஞ்சம் கூட நமக்கு போரே அடிக்காது. நம்ம தமிழ் படங்களில் ஃப்ளாஷ்பேக்னா ஐயோன்ற அளவுக்கு தான் முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி நிறைய படங்கள்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த படத்தில் அப்படி எதுவுமே இல்லை. முக்கியமான விஷயம், வில்லனிசம் தெரிக்க விட்டுருக்காரு. அந்த நடிகர் ஹீரோக்கு ஈக்குவலாக என்னாலையும் இப்படி பண்ண முடியுண்டான்ற மாதிரி நம்ம வில்லனும் நடிச்சு காட்டியிருக்காரு. அது மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் இந்த படத்துக்கு.
நான் முன்னாடியே சொன்ன மாதிரி படத்தில் ஸ்லோனஸ் லேகு இந்த மாதிரி எதுவுமே நம்ம ஃபீல் பண்ண மாட்டோம். முக்கியமான விஷயம், நம்ம இந்தியன் சினிமாவில் நிறைய படத்துக்கு இந்த படத்தை ரெஃபரன்ஸாக வச்சு அவங்க எழுதுனது இந்த படத்துக்கு கூடுதல் பெருமையை சேர்க்குது. இது நெகட்டிவ்னு இல்லை, ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா படம் 18+. ஸோ அதனால் ஃபேமிலியோட உட்காந்து பார்க்காதீங்க, நீங்கள் தனியாக பாருங்கள். முக்கியமாக குழந்தைங்களோட உட்காந்து இந்த படத்தை பார்க்க வேணாம்னு நான் கேட்டுக்கிறேன். படத்துக்கு நிச்சயமாக நாங்கள் கொடுக்குற ரேட்டிங் 10க்கு 8.5 கொடுப்போம். அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேவாக இருக்கட்டும், ஸ்டோரியாக இருக்கட்டும், டைரக்ஷன், ஆக்டிங் எல்லாமே சூப்பராக இருந்தது. முக்கியமான விஷயம், படத்தோட சினிமாட்டோகிராஃபர் எடிட்டரை பற்றி சொல்ல மறந்துட்டோம். அவங்க தான் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய தூண்னே சொல்லலாம். அதுபோக மியூசிக் டைரக்டரும் ஒரு கல்ட் கிளாசிக் க்ரைம் த்ரில்லர் படத்துக்கு எப்படி மியூசிக் போடணுமோ அந்த மாதிரி மியூசிக் போட்டிருக்காரு. அந்த விதத்தில் மியூசிக் டைரக்டருக்கும் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற சினிமா அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள டீம்ஸ் யூ சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள்.